செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும். அவருடைய உணர்வின் அடிப்படையில் அந்த புகைப்படத்தை போட்டாரு. அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். அதற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை. இவங்களுக்கு என்ன ஒரு கோவம்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ஐயோ தாவேக்காக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஜெயலலிதா அம்மா உங்க கொள்கை தலைவரா என்று மன உளைச்சலில் பேசுகிறார்கள். அப்போ யார் ஒரு கேள்வி கேட்டாலும் பிஜேபி பி டீம். நாங்க பிஜேபி பி டீம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் டீம், மக்களுக்கான ஒரு டீம். தாய்மார்களோடு, பெண்களோடு, மாணவர்களோடு, இளம் தலைமுறையோடு கூட்டணி வச்சிருக்கோம், மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், பிப்ரவரிக்கு பிறகு காட்சிகள் மாற போகிறது. திமுக கூட்டணி இப்படியே இருந்தா சந்தோஷம்தான். நீங்க எத்தனை 10 பேர்ல 15 கூட்டணியோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுப்பாங்க. 2011 அவங்களுக்கு ஒரு பாடம். ஆலமரம் அரசமரம்ன்றீங்க, உங்களை 3வது இடத்துக்கு தட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால எவ்வளவு பெரிய ஆலமரமாகவும் அரச மரமாகவும் இருந்தாலும் வீழ்த்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகமும் எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் கொடுப்பாங்க. பிப்ரவரிக்கு பிறகு மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும். மீண்டும் சொல்கிறேன், அரசியல் களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேயான ஒரு போட்டி தான். அதில் தாவேகா வெல்லும் வெல்லும் வெல்லும். இல்ல மணி ஒரே நிமிஷம், அது என்ன பக்கா மாஸ் கட்சி, இந்த பவள விழா பாப்பா, இதெல்லாம் என்ன விதமான வார்த்தை அரசியல்? அதாவது மக்கள் திரளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எங்களுடைய ஒரு மொழி நடைக்கு ஏற்றவாறு நாங்க சொல்றோம். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலனா கடந்து போங்க. நாங்க பக்கா மாசு இல்லையான்னு மக்கள் முடிவு கொடுக்க போறாங்க. இடையில நிறைய பேர் இந்த குறுக்கா மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அவங்க எவ்வளவு காலம் வேணாலும் ஓடட்டும், அவங்க நம்மளை தற்குறின்னு சொல்லட்டும், அணில் குஞ்சுகள் கூட சொல்லட்டும், அதை ஆம குஞ்சுகள் சொல்லலாமா? அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அணில யாரும் விரட்ட மாட்டாங்க, ஆம புகுந்த வீடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதனால திரும்ப திரும்ப நம்மளை தற்குறின்னு சொல்லுவாங்க. திரள் நிதி போன்ற கும்பல்கள் நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.